Hi, hello friends, welcome back to my Tamil edit YouTube channel. நீங்க புரியுது பார்த்திருப்பீங்க. புரியுது பார்த்தா சூப்பரான ஹேப்பி பர்த்டே வீடியோ பார்த்திருப்பீங்க ஸ்கிரீன்ல. அதே போல பார்த்தா எப்படி உங்களுக்கு கிட்ஸ்க்கான பர்த்டே வந்தாலும் உங்களுக்கு எடிட் பண்றது உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். அது எப்படி எடிட் பண்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க புதுசா தான் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க விட வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். எப்படி இந்த வீடியோ எடிட் பண்றது அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பண்ணனும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்க்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்க்கான லிங்க் இருக்குது. மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் ஆல்மஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு உங்களுக்கு யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு QR கோட் கொடுப்பேன், அவ்வளோ ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். ஓகேங்களா, QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூகுள் போயிட்டு இந்த நான் QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஆல்மஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடலாம். அவ்வளோ லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணது நான் ப்ராஜெக்ட் லிங்க் QR கூட ஃபாண்ட் தேவை. ஃபாண்ட் 3 நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு எடுத்துங்க. கரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நான் எடுக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் பார்த்தா இருக்குங்களா, அந்த டேட் நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் தான் இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். சரி, ஓகேவா, ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறது அல்லப்புறம் நீங்கள் சொல்கிறேன் கொஞ்சம் புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேண்டுங்க செக் பண்ணி பாருங்கள். சரி, ஜஸ்ட் வாங்க இப்போ இப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் அப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா ஃபஸ்ட் விஷயூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகும். விஷயூ 21 அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு 8 எடிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அந்த பர்சனுக்கு என்னைக்கு பர்த்டே அந்த பர்த்டே டேட்டை பார்த்தா என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணி 8 கொடுத்து ஜூன் ஜனவரி பிப்ரவரி அது மாதிரி எதுவோ அதை தான் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டேன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியான்னு வரும். அந்த பிரியான்ற மாதிரி கிளிக் பண்ணி 8 கொடுத்தீங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்து ரேஸ் பண்ணிட்டு என்ன நேமோ அந்த நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தா ஷோ ஆகும். ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ. ஓகேங்களா, பிக்சார்ட்டோ இல்லை ஆப் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ரூம் எடுத்துகிட்டு வந்துருங்க. ரூம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இருக்கிற 2 4 5 இமேஜ் இருக்குல்ல, உங்களுடைய 5 இமேஜுக்கு பேக்ரவுண்ட் ரூம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணி இந்த ஆப் இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் கிளிக் பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணி ஃபோட்டோ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ண உங்களுடைய ஃபோட்டோவை அந்த கிட்ஸோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி மேல் பசங்க கொடுத்தோம்னா அவங்களோட ஃபோட்டோ பக்கவாக செட் ஆகிடும். அவங்க எடிட் பண்ணி தரலாம். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான சூப்பரான வீடியோ இருக்கலாம். எப்படி சேவ் பண்ணுறதுனா மேலே பண்ணுங்க, கிளிக் பண்ணி வீடியோ 10 செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் மொபைலில். ஓகே, இதுக்கான சூப்பரான தரமான வீடியோ எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.